பண்றதுக்கு முருகப்பெருமான் ஆலயங்கள்லயும் அபிஷேகம், சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடக்கும். காவடி எடுத்து பாத யாத்திரையா பக்தர்கள் கோவிலுக்கு போயிட்டு பால் காவடி எடுத்துட்டு போயிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைலாம் செய்வாங்க. அதனால அந்த தினத்துல நம்ம பக்கத்துல இருக்கிற கோவில்ல சிவாலயமா இருந்தாலும் சரி, அம்மன் ஆலயமா இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுடைய ஆலயமா இருந்தாலும் சரிங்க, நீங்க உங்களால முடிஞ்ச அளவு ஒரு 1/2 லிட்டர் பாலாவது வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமா ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. மிகப்பெரிய புண்ணியம் உண்டாகும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டிலேயே அன்னைக்கு அதிகாலையில எழுந்து நீராடிட்டு வீட்டுல சிவபெருமான் படம் இருந்தாலும், முருகப்பெருமான் படம் இருந்தாலும் சரி, அம்பாளுடைய படம் இருந்தாலும் சரி, துர்க்கை படம் வச்சிருக்கீங்களோ, எந்த சுவாமி படம் வச்சிருக்கீங்களோ, சித்திரகுப்தன் படம் வச்சிருந்தா இன்னும் ரொம்ப நல்லதுங்க. நீங்க அவங்களுடைய படம்லாம் அழகா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பூ சாத்தி